உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டிஆர்எஃப்ல இப்போ தற்சமயம் சுட சுட ஒரு நல்லது ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு 2025 தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கு உத்தேசிய அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் 11/8/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத்தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க 11/8/2025 முதல் இன்றைய தேதியிலிருந்து 8/9/2025 பிற்பகல் 5 மணி வரை, அதாவது செப்டம்பர் 8 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிஆர்பி கிரீவன்ஸ் @tngovernment.in இந்த இணையதளத்து வாயிலாக நீங்கள் உங்கள் கோரிக்கை நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. வேற என்ன இதில் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் பாருங்க. ஸோ இதில் ஏன்னா இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆனுவல் பிளானரில் சொல்லப்படலையே அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது இல்லையா? இப்போ அதற்கான ஒரு முடிவு தான். ஸோ இது வைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே டெட் எக்ஸாம் எழுதினவருக்கு இன்னும் ஒரு விடிவு காலம் அல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு. ஏன்னா என்ன விடிவு காலம்? இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் போட்டித் தேர்வு வைத்து போஸ்டிங்லாம் போட்டாங்க. இருந்தாலும் ஏற்கனவே டெட்டு முடித்தவர்கள் நிலை பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் டெட்டு தேர்வு வச்சிங்கன்னா நாங்களாம் எங்கே போகிறதுங்கிற அந்த ஒரு வேதனையோடு அவர்கள் இருப்பதும் நம்மளால் அறிய முடிகிறது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி ஆகஸ்ட் 23, 2010, ஜூலை 29, 2011, ஜூன் 28, 2018. ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிடப்பட்டது, ரைட்டுங்களா? ஸோ அதே போல் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டையும் இது நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்டதில் தான் இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11, 2025 வெளியிடப்பட்டு இந்த நாளில் இருந்தே செப்டம்பர் 8, 2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எடிட் ஆப்ஷன் 9/9/2025 11/9/2025 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு 1/11/2025 நவம்பர் 1, 2025, ரைட்டுங்களா? அதே பேப்பர் 2 நவம்பர் 2, 2025. இது சீக்கிரமாக வெளியிடப்பட்டுள்ள எக்ஸாம் டேட், ரைட்டுங்களா? ஸோ நவம்பர் 1, 2 இந்த தேர்வு நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே ஓஎம்ஆர் ஷீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 18 வயசு, ரைட்டுங்களா? மேக்சிமங்கிறது பிரச்சனையே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1க்கு 1 to 5th கிளாஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலண்ட்ல அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்திருக்கணும். 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ரைட்டுங்களா? இது முடித்தவர்கள் இருக்கலாம். அப்படி இல்லையா அது ஹையர் செகண்டரியில் 45% மார்க் இருக்கணும். அதே போல் 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ரைட்டுங்களா? அக்கார்டிங் டு என்சிடி ரெகக்னிஷன் பெற்றதாக இருக்கணும், ரைட்டுங்களா? அடுத்து அப்படியே இல்லைன்னா ஹையர் செகண்டரியில் ஈக்குவலண்ட் 50% மார்க்கு ஆர் ஃபைனல் இயர் 4 years பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ முடித்தவர்களாக இருக்கலாம். பிஐஇடி அது முடித்தவராக இருக்கலாம். அப்படி இல்லையா ஹையர் செகண்டரி அட்லீஸ்ட் 50% மார்க்கு 2 years டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவர்களாக இருக்கலாம். ஸோ இப்படியாக இது இருந்தால் பேப்பர் 1 to 5th வரைக்கும் கிளாஸ் எடுப்பதற்கு அவர்களுக்கான செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான எலிஜிபிள் டெஸ்ட், ரைட்டுங்களா? டிடி முடித்தவர்கள் இதில் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ இன் எஜுகேஷன் ரெகக்னைசேஷன்ங்கிறது முக்கியமான ஒரு விடயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் 5% ஆஃப் தி குவாலிஃபைங் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் டிஃபரெண்ட் அப்ளைடு பர்சனுக்கு 5% மார்க்கில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2
இது வந்துட்டு 6th to 8th வரைக்கும். இதுல கிராஜுவேட் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியர் ஃபைனல் இயர் 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ரைட்டா? ஸோ கிராஜுவேட் முடிச்சிருக்கா 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி படிச்சவங்களா இருக்கலாம், ரைட்டா? அடுத்து 50% கிராஜுவேஷன்ல மார்க்கு, அது போக வந்துட்டு வந்துட்டு ஃபைனல் இயரா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் முடிச்சவரா இருக்கலாம், ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க்கு, ஸோ பிஎஸ்டி பிஎட் முடித்தவர்கள், இது என்சிடி ரெகுலேஷன் ஆக்கியபடி, ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில் வந்துட்டு 50% மார்க்கு, அது போக அது இல்லைன்னா 4 yearsல பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது முடித்திருக்கலாம். அப்படி இல்லையா ஹையர் செகண்டரியில் வந்து 50% மார்க்கு, அதோட சேர்த்து 4 years பிஏ பிஎஸ்சி 8, அடுத்து அல்லது பிஏ 8 பிஎஸ்சி 8 இப்படி முடிச்சிருந்தா அதையும் வந்துட்டு எலிஜிபிள் தான். அதாவது பேப்பர் 2 டெட்டு செகண்ட் பேப்பருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லைன்னா கிராஜுவேஷனில் 50% மார்க் எடுத்திருக்கணும், பிஎட் வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவராக இருக்கலாம். அடுத்து எனி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபைடு பிஎட் ப்ரோக்ராம், ரைட்டா? ஸோ பிஎட் முடித்தவர்கள் யாராக இருந்தாலும் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதா என்சிடி படி, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இந்த விடயம். இது டிஎன் டெட் செகண்ட் பேப்பருக்கு உள்ளது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 150 மல்டிப்ளை சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். இது வந்துட்டு 3 மணி நேரம் நடக்கும். இது ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் நடக்குது. அதனால தான் 2 நாளில் வச்சு முடிக்கிறாங்க. இது கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு 30 கொஸ்டின் இருக்கும். அதில் 30 மார்க்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்று இருக்கும். லாங்குவேஜ் ஒன்றில் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருதுல 30 கொஸ்டின் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்றில் தான் லாங்குவேஜுங்கிறது நீங்கள் எதை எடுத்துருக்கீங்களோ அதில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2வை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு, அதில் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது, அதில் 30 மார்க்கு. மேத்தமேட்டிக்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. என்வரான்மெண்டல் ஸ்டடியில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. ஸோ மொத்தம் 150 கொஸ்டினும் 150 மார்க்கு. இது வந்துட்டு பேப்பர் 1க்கு, ரைட்டுங்களா? பேப்பர் 2க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சைல்டு டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து 30 கொஸ்டின், அது 30 மார்க்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எந்தாவது ஒரு இதில் கம்பல்சரியாக வந்து 30 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கும். ஸோ அதில் 30 மார்க்கில் 30 கொஸ்டின். அடுத்து மேத்தமேட்டிக்ஸு அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும். இதே சோசியல் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கும். இல்லை எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சராக இருந்துச்சுன்னா எய்தர் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸாவோ இல்லை சோசியல் சயின்ஸாவோ இதில் இல்லாதவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 60 மார்க்கு, 60 கொஸ்டின். தமிழ் ஆர் இங்கிலீஷ் இருக்கும். 150 கொஸ்டினுக்கு 150 மார்க், ரைட்டுங்களா? இப்படியாக பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் எப்படி அப்படிங்கிறது, ஸோ ஜென்ரலை பொறுத்த 60% மார்க் எடுக்கணும், அதாவது 90 மார்க் எடுக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 60% இல்லை 90 மார்க் எடுக்கணும். இது ஜென்ரலுக்கு. அது எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிலிட்டிக்கு வந்துட்டு 150 மேக்சிமம் மார்க்கில் 55% எடுத்தால் போதும் பேப்பர் 1 பேப்பர் 2ல். அப்படி இல்லையா 82.5 மார்க்கு, ஸோ ரவுண்டாக சொல்ல போனால் 82 மார்க்கு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% இல்லது 60 மார்க்கு. இது பேப்பர் 1லேயும் அதுதான், பேப்பர் 2லேயும் அதுதான். இப்படியாக இதில் வந்துட்டு எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்து இதை வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாமே வந்துட்டு டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே அது எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கான போராட்டங்கள், கோர்ட்டு இதெல்லாம் வந்து நடைமுறைலாம் இருக்குது. டெட்டு இப்போ பிஎட் முடிச்சிருக்கீங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இதுக்கு வந்து 10th அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க்கு, ஹையர் செகண்டரி மார்க்கு, டிப்ளமோ இன் எஜுகேஷன், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லையா, இந்த சர்டிஃபிகேட்டு. அடுத்து பிபிஎட் 4 years ஈக்குவலண்டு, இதுக்கான கன்சல்ட் மார்க்கு. அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி 4 years இன்டகிரேட் கோர்ஸ் பிஏ பிஎஸ்சி 8, பிஏ 8, பிஎஸ்சி 8 இது முடிஞ்சுன்னா அதுக்கு கன்சல்ட் மார்க்கு, டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து யூஜி டிகிரிக்கான கன்சல்ட் மார்க்கு, டிகிரி சர்டிஃபிகேட்டு. பிஎட் டிகிரிக்கு கன்சல்ட் மார்க்கு, டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் இருந்தால் அந்த டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃபரெண்ட் அப்ளிகேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் 300 ரூபாய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி பணத்தை கட்டிடலாம். ஸோ இப்படியாக இந்த டெட்டு தொடர்பான ஒரு தகவல் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்குது. ஸோ
அப்ளை பண்ணக்கூடிய உறவுகள், ஸோ நீங்கள் இன்றிலிருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. ஸோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. வேறு எதுவும் இது தொடர்பான தகவல் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கான தகவலை வந்துட்டு நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஸோ இதற்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.